மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். ஆரியாங்குப்பத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை பொதுமக்கள் அகற்றியதால் பரபரப்பு. நடவடிக்கை எடுக்காத அரசு மீது பாய்ச்சல். அக்டோபர் 5ஆம் தேதி மாநில ஸ்கேட்டிங் போட்டி. தேர்ந்தெடுக்கப்படும் வீரர் வீராங்கனைகள் அகில இந்திய போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு. சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பிறந்த நாள். கிருமாம்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரசார் உற்சாகம். இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள ஆரியாங்குப்பத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை பொதுமக்கள் அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஆரியாங்குப்பம் சுடலை வீதியில் அனுமதியின்றி அரசு புறம்போக்கு இடத்தில் சிலர் குடிசை வீடுகள் அமைத்திருந்தனர். இதற்கு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தொடர்ந்து அவர்கள் அவ்விடத்தில் வசித்து வந்தனர். இதுகுறித்து வருவாய்த்துறையிடம் சுடலை வீதி மக்கள் புகார் அளித்த போதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சுடலை வீதியில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவில் பொக்லைன் உதவியுடன் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை அகற்றினர். இதனால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆக்கிரமிப்பாளர்களை எச்சரித்து அனுப்பினர். புதுவையில் அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கும் ரோலர் ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என சங்க பொதுச் செயலாளர் பிரசாத் ராவ் கூறியுள்ளார். 2014-2015 மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகள் 6 வயதுக்குள் மற்றும் 8 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பெண்கள் பிரிவிற்கான போட்டிகள் 4-10-2014 மற்றும் 5-10-2014 அன்று நடைபெறுகிறது. இதேபோல் 8 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு வருகின்ற அக்டோபர் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள ஸ்கேட்டர்கள் 14/9/2014 மாலை 5 மணிக்குள் சங்க பொதுச் செயலாளர் பிரசாத் ராவிடம் ஸ்கேட்டிற்கான விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட கிளப்பின் மூலமாக வரும் விண்ணப்பங்களை மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படும். இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் வருகின்ற 52வது அகில இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் போட்டிகளில் பங்கு பெற தேர்வு செய்யப்படுவார்கள். இப்போட்டிகள் அகில இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் பார்வையாளர் மற்றும் நடுவர்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. புதுவை அருகே உள்ள கிருமாம்பாக்கத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பிறந்தநாள் விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அமைச்சர் ராஜவேலு கிருமாம்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டினார். நிகழ்ச்சியில் ராஜவேலு ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சர் ராஜவேலு தனது சகோதரர் உத்தரவேலு நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை என்ஆர் காங்கிரசார் வழங்கினர். சமூக நலத்துறை அமைச்சர் பிறந்தநாள் காரணமாக அவருக்கு முதல் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், அரசு அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை குழவர்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டெங்கு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கொசப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் டெங்கு எதிர்ப்பு மாதத்தை முன்னிட்டு டெங்கு விழிப்புணர்வு முகாம் சாரம் சக்திநகர் சர்ச்சியில் நடைபெற்றது. சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெயக்குமார் வரவேற்புரையாற்றினார். சுகாதார ஆய்வாளர் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். சுகாதார உதவியாளர் ஐயனார், நிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆய்வாளர் ஜீவானந்தம் கூறுகையில், மழைக்காலம் தொடங்க இருப்பதால் ஏடிஎம் கொசுக்கள் உற்பத்தியாகும் இடங்களான சிறு சிறு நீர்த்தேக்கங்கள் மற்றும் தேவையற்ற பொருட்களான டயர், டீ கப், தேங்காய் கூடு உடைந்த பாத்திரங்கள், உபயோகப்படுத்தாத ஆட்டுரல்கள் ஆகியவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் சுய உதவிக்குழு பெண்கள், உள்ளூர் இளைஞர் அமைப்புகள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி முடிவில் சுகாதார உதவியாளர் கோமதி நன்றியுரை கூறினார். நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறை தினமாக அறிவித்து புதுவை சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என வலியுறுத்தி ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்துவதென பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நற்பணி இயக்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறை தினமாக அறிவித்து புதுவை சுதந்திர தின விழாவை கொண்டாட வேண்டும். வருகிற நவம்பர் 1ஆம் தேதி வைர விழாவினை புதுவை அரசு நடத்த வேண்டும். மத்திய அரசால் தியாகி பென்ஷன் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுவையில் ரயில் போராட்டம் நடத்துவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு கருத்தரங்கு, பால்வினை தொற்று நோய்கள் குறித்து விளக்கம். காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரிகளுக்கு 14 கோடி ரூபாய் பட்டுவாடா முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை திருவிக பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு திறந்து வைத்தார். தமிழ் தென்றல் திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி தலைமையில், தலைமை ஆசிரியர் நடராஜன் முன்னிலையில் எம்எல்ஏ நேரு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்து ஒவ்வொரு படைப்பினையும் பார்வையிட்டார். கண்காட்சியில் 120 படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். ஆசிரியர்கள், மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மாநில திட்டக்குழு கூட்டத்தில் திட்ட ஒதுக்கீடாக 2400 கோடி ரூபாய் தேவை என முடிவு செய்யப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 400 கோடி ரூபாய் அதிகமாகும். புதுச்சேரி சட்டசபை கூட்டம் கடந்த மார்ச் 12ஆம் தேதி தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தில் கவர்னர் உரை இடம்பெற வேண்டும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் கவர்னர் உரை இடம்பெறவில்லை. இந்த கூட்டத்தில் 2014-15ஆம் ஆண்டுக்கான செப்டம்பர் வரையிலான 6 மாத செலவினங்களுக்கு நிர்வாகத்தின் இன்றியமையாத பணி செலவுக்கு தேவைப்படும் 2550 கோடியே 9,67,000 ரூபாய்க்கு ஒப்புதல் பெறப்பட்டது. பின்னர் சட்டசபை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள் முழுமையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். நிலையில் 2014-15ஆம் ஆண்டுக்கான திட்டங்களுக்கு தேவையான நிதி குறித்து முடிவு செய்ய மாநில திட்டக்குழு கூட்டம் நேற்று மாலை 3 மணிக்கு நடந்தது. கவர்னர் A.K. சிங் தலைமையில் தலைமை செயலக கருத்தரங்க அறையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், எம்எல்ஏக்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமை செயலர் சாட்டன் பி. சாங்கி மற்றும் அரசு செயலர்கள், துறை இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பிராந்திய வாரியாக திட்டங்கள் மற்றும் துறை வாரியாக செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அதற்கு தேவையான நிதி குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. முடிவில் 2014-15ஆம் நிதியாண்டுக்கு திட்ட ஒதுக்கீடாக ரூபாய் 2400 கோடி தேவை என முடிவெடுக்கப்பட்டது. இது கடந்த ஆண்டை விட 400 கோடி ரூபாய் கூடுதலாகும். இதையடுத்து மத்திய திட்டக்குழு கூட்டத்தில் புதுவைக்கு தேவையான நிதி குறித்து முதல்வர் ரங்கசாமி திட்டக்குழு துணைத் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். இதில் புதுவைக்கான திட்ட ஒதுக்கீடு குறித்து இறுதி செய்யப்படுகிறது. அதன் பின்னரே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி குறித்து முடிவு செய்யப்படும்.
விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கான பயிலரங்கில் எய்ட்ஸால் ஏற்படும் நோய்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் புதுச்சேரி மாநில விளையாட்டுக் கழகம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில பயிற்சி மையம் மற்றும் ராஜீவ்காந்தி விளையாட்டு பள்ளியும் இணைந்து விளையாட்டு பயிற்சிகளுக்கான HIV எய்ட்ஸ் குறித்த ஒருநாள் விழிப்புணர்வு பயிலரங்கு மாநில சுகாதார இயக்க அலுவலக கருத்தரங்கில் நடைபெற்றது. திட்ட இயக்குநர் டாக்டர் குருமூர்த்தி வரவேற்புரை வழங்கி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி கூறினார்கள். புதுச்சேரி மாநில விளையாட்டுக் கழகத்தின் உறுப்பினர் செயலர் லெனின்ராஜ், மாநில பயிற்சி மைய பொறுப்பாளர் முத்துகேச மற்றும் ராஜீவ்காந்தி விளையாட்டு பயிலரங்கினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார்கள். சிறப்பு பயிற்சியாளர்களாக அருள் பிரசாத் HIV எய்ட்ஸ் பற்றிய அடிப்படை தகவல்கள், பால்வினை நோய்கள் மற்றும் ஆண் பெண் பிறப்புறுப்புகளில் ஏற்படும் தொற்றுகள் குறித்தும், விகான் அமைப்பை சேர்ந்த ரோஸ்லின் அவர்கள் HIV-னால் பாதிக்கப்பட்டவர்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் உரிமைகள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்தும் பயிற்சி அளித்தார்கள். பயிற்சியின் முடிவில் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் விளையாட்டு மற்றும் இளையோர் விவகாரத்துறையும் மாநில பயிற்சி மையமும் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் இணைந்து இளைஞர்களுக்கான HIV எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த செயல் திட்டங்கள், அதற்கான கூட்டு பங்களிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. காமராஜர் கல்வி நிதி உதவி திட்டத்தின் கீழ் தனியார் கல்லூரிகளுக்கு தர வேண்டிய 14 கோடி ரூபாயை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை மாநிலத்தில் சென்டாக் மூலம் தேர்வு பெற்று தனியார் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டத்தின் கீழ் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி சென்டாக் மூலம் தேர்வு பெறும் அனைத்து மருத்துவ மாணவர்களுக்கும் வருமான வரம்பின்றி ஓராண்டுக்கு 2,25,000, பொறியியல் மாணவர்களுக்கு ஓராண்டுக்கு 25,000 வழங்கப்படும். கடந்த ஆண்டில் 1,189 மருத்துவம் மற்றும் 6,055 பொறியியல் மாணவர்களுக்கு 41.70 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டது. 2014-15 ஆண்டு இடைக்கால பட்ஜெட்டில் இத்திட்டத்திற்கு 21.85 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த ஆண்டிற்கான நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. முதல்வர் ரங்கசாமி தனியார் மருத்துவ மற்றும் பொறியியல் கல்லூரி நிர்வாகிகளிடம் இத்தொகையை வழங்கினார். அதன்படி 7 மருத்துவ கல்லூரிகளுக்கு 391 மருத்துவ மாணவர்களின் நிதி உதவியாக 8.64 கோடியும், 12 பொறியியல் கல்லூரிகளுக்கு 2,160 பொறியியல் மாணவர்கள் நிதி உதவியாக 5.40 கோடியும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை இயக்குநர் கரிகாலன் கலந்து கொண்டார். மேலும் 2011-12 ஆண்டு வரையிலான கால தாமதமாக பெறப்பட்ட தகுதியுடைய 128 மருத்துவம் புதுப்பித்தல் மற்றும் 884 பொறியியல் புதுப்பித்தல் மாணவர்களுக்கு 1.36 கோடி மற்றும் 1.63 கோடி முறையே வங்கி மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. புதுவை வினோபா நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து சாம்பலாகின. புதுவை வினோபா நகர் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த உபகாரசாமி குடிசை வீடு நேற்று மாலை 4 மணி அளவில் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீ மலமளவென பரவி பக்கத்தில் வசித்த அவரது மகள் லாரன்ஸ் மேரி, இருதய மேரி ஆகியோரது குடிசை வீடுகள் எரிந்தன. இது பற்றி கோரிமேடு தீயணைப்பு நிலையத்திற்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. நிலைய அதிகாரி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் வீடுகளில் இருந்த துணிகள், பள்ளி குழந்தைகளின் நோட்டு புத்தகங்கள், சமையல் பாத்திரங்கள், கட்டில் உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின. மொத்த சேத மதிப்பு 1 லட்சம் இருக்கும். தீ விபத்திற்கான காரணம் தெரியவில்லை. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் மெழுகுதிரி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ரோட்டிபால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரோட்டிபால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரோட்டிபால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை ரோட்டிபால் ஊழியர்கள் சங்கத்தினர் திங்கட்கிழமையன்று மெழுகுதிரி ஏந்தி போராட்டம் நடத்தினர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பாகூர் அருகே உள்ள புளியஞ்சேரியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல்வர் நிவாரண நிதியை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட கீழ்பரிக்கல்பட்டு கிராமம் புளியஞ்சேரி காலனியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் எரிந்து சாம்பலாகிய 5 குடிசை வீடுகளை சேர்ந்தவர்களுக்கு முதல்வர் நிவாரண நிதியிலிருந்து காசோலையினை மின்துறை அமைச்சர் தியாகராஜன் வழங்கினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஆரியாங்குப்பத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை பொதுமக்கள் அகற்றியதால் பரபரப்பு. நடவடிக்கை எடுக்காத அரசு மீது பாய்ச்சல். அக்டோபர் 5ஆம் தேதி மாநில ஸ்கேட்டிங் போட்டி. தேர்ந்தெடுக்கப்படும் வீரர் வீராங்கனைகள் அகில இந்திய போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு. சமூக நலத்துறை அமைச்சர் ராஜவேலு பிறந்த நாள். கிருமாம்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஆதரவாளர்கள் என்ஆர் காங்கிரசார் உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.